19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை இயேசுவுமே என்ன பண்றாருன்னா, திருப்பி இதே காரியத்தை சொல்லும் பொழுது, லோத்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல, அவர் சொல்ற வார்த்தை, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்னு ஒரு இடத்துல சொல்வார். நான் எப்பவும் சொல்வேன், இந்த அம்மா மாதிரி ஒரு நல்ல குடும்ப தலைவிய நீங்க லைஃப்ல பார்க்க முடியாது. உங்க எல்லாருக்குமே அந்த அம்மாவுடைய ஃபைனல் தான் தெரியுது. அதான் உண்மையும் கூட. ஆனா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சோதோம் மாரி ஒரு ஊருக்குள்ள இந்த அம்மா 2 பெண் பிள்ளைகளையும் ஒழுக்கமா வளர்த்துருக்கு. உங்களுக்கு தெரியுமா? லோத்து எப்படி லோத்து வளர்க்கலையா? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அந்த மாரி தான். இவன் எங்க போயிட்டான்? சோதோம் வாசலுக்கு போயிட்டான். ஆனா இவன் போனதுக்கு காரணம் வீடு இல்ல. இவன் போனதுக்கு காரணம் ஊரு. ஊரு மோசமான ஊரு. அது ஆண்களை தவறா பயன்படுத்துற ஊரு. அதனால லோத்து எங்க போயிட்டாரு? கிளம்பி சோதோமுடைய வாசலுக்கு போயிட்டாரு. ஆனா ஊர் கெட்டு போய் கிடக்கு உள்ளுக்குள்ள. ஊர் எப்படி இருக்கு? கெட்டு போயிருக்கு. அந்த ஊருக்குள்ள 2 பெண் பிள்ளைகளை அந்த அழிவு வர்ற முந்தின நாள் நைட்டு வரைக்கும் பத்திரமாய் வளர்த்தது என்று சொன்னால், அது அந்த அம்மா மட்டும் செஞ்ச மிகப்பெரிய விஷயம். நான் சொல்லுவேன், ஒரு தகப்பன், ஒரு தாய் இல்லாமல் ஒரு தகப்பனால் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. கஷ்டம். ஆனால் தகப்பன் இல்லாவிட்டால் ஒரு தாய் கண்டிப்பாக தன் பிள்ளைகளை வளர்த்துரும். நிறைய சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க. சிங்கிள் பேரண்ட்டில் பாருங்க, குழந்தை கை குழந்தையா இருந்துச்சுன்னா, அடுத்த குழந்தைய அந்த குழந்தைய வளர்க்குறதுக்குன்னு அவருக்கு யார் தேவைப்படுது? ஒரு அம்மா தேவைப்படுது. ஆனால் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அந்த அம்மாவுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படாது. அந்த அம்மா தனியாக வளர்த்துறோம். அந்த அம்மாவால் முடியும். வேலைக்கு போகும். ஏதோ ஒன்று பண்ணும், வளர்த்துறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஒரு ஆணால் கண்டிப்பாக முடியாது ஒரு குடும்பத்தை வளர்க்கறதுக்கு. ஏன்னா, அவனால் முடியாதுன்னு தான் கர்த்தர் ஏவாளையும் கூப்பிட்டு வந்தார். ஆனால் அந்த ஒரு தாய் அந்த சோதோமுக்குள்ள 2 பேரை வச்சு அவளை, நான் அந்த அம்மாவை பிரமிப்பாக பார்த்தேன். கல்யாண வயசு வரைக்கும் வளர்த்துருக்கு. இப்போ முடியல. இப்போ நம்ம யோசிக்கிறோம். இவ்வளோ கட்டுப்பாடுகளுக்குள்ளே யோசிக்கிறோம். அழிய போகிற இடத்துல எப்படி முடிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ நல்ல ஒரு தாய். நல்ல தாய். ஆனால் ஒரே ஒரு காரியம், அந்த அம்மாவுடைய காரியம், மொத்த குடும்பத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருச்சு. ஆண்டவர் தெளிவாக ஒன்று சொல்கிறாரு, திரும்பி பார்க்காத இருக்க. அவ்வளோதான். இது இயேசு எங்கே சொல்கிறாரு? வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாது இருக்க கடவன் சொல்லிட்டு சொல்கிறாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? நீ திரும்பி பார்க்கறது உன்னோடு கூட பாதிப்பு அடைய போகிறது இல்லை, அது உன் சந்ததிகளையும் பாதிக்க போகிறது. பல நேரங்களில் நீ அடைகிற பின்மாற்றம் உன் குடும்பத்தை, அதுவும் குறிப்பாக சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன். அது கணவனுக்கும் பொருந்தும், சகோதரிக்கும் பொருந்தும். குறிப்பாக சகோதரிகளுக்கு சொல்கிறேன். நீ அடைகிற பின்மாற்றம், நீ கர்த்தரை விட்டு போனினா உன் குடும்பம் கெட்டு போயிடும். நீ கர்த்தரை விட்டு நீ செய்கிற ஒரு சின்ன தப்பு உன் பிள்ளைகளை பாதிக்கும், அதிகமாக பாதிக்கும். அந்த அம்மா பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்ட். நீங்கள் எந்த இடத்துலையாவது லோத்து சோதோமுக்கு போய் வெளியே வந்து இந்த பின்னிட்டு பார்க்குற வரைக்கும் லோத்துவின் மனைவியை பற்றி இருக்கா பார்த்தீங்களா? எந்த இடத்துல இது இருக்குதா பார்த்தீங்களா? அந்த அம்மா அன்னோன் பர்சனாக இருக்கு. ஆனால் அந்த முழு குடும்பத்தை நடத்திருக்கு. தெரியவே தெரியாது. அந்த அம்மா எங்கே, சாராளை பற்றி எவ்வளோ வருது, இந்த அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை அவர் பேர் கூட இருக்காது. ஆனால் லோத்து சம்பாரித்து சேர்த்து இடம் கொண்டு போகாத மட்டும் ஆகி சோதோமுக்கு போய் அங்கே போய் குழந்தை பிறந்து 2 பிள்ளைகள் வளர்ந்து இவ்வளோ நடந்திருக்கு. அந்த அம்மா பேரே இருக்காது. நிறைய சகோதரிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை அவ்வளோ தூக்கி நிறுத்தியிருப்பாங்க, வெளியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க பண்ணுற ஒரு தப்பு மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடும். அதுதான் சொல்லுவேன், ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் 3 பேரும் ரொம்ப முக்கியம் ஃபேமிலிக்கு. யார் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் கர்த்தர் இந்த செட்டப்பை உருவாக்குறாரு. குடும்ப முகாமுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்ககிட்ட கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு சந்ததியை கொடுத்துருக்கிறார். அதை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க வேண்டிய தேவ திட்டம். ஆரம்பத்தில் கர்த்தர் லோத்துவை கூப்பிட சொல்லலை, ஆபிரகாம் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஓகே தான். ஆனால் தப்பு தான், நம்ம எல்லாம் பார்த்தோம். லோத்தை பிரிச்சுட்டாரு. ஏன் லோத்து வரும்போது கர்த்தர் தடுக்கலை? ஆபிரகாம்கிட்ட சொல்லலாம்ல, லோத்தை என்ன செய்யாத, வர விடாத அப்படின்னு சொல்லலாம்ல. லோத்து ஏன் தடுக்கலை தெரியுமா? அவன் மேலும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. சரி, அந்த திட்டத்துக்குள்ளே நடத்திடலாம், அவனை கரெக்டாக நடத்திட்டாரு. ஆனால் அந்த திட்டம் எங்கே கொலாப்ஸ் ஆச்சு தெரியுமா? அந்த ஒரே ஒரு அம்மா திரும்பி பார்க்குற இடத்துல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் ஆண்டவர், சரி பண்ணிட்டாரு. அந்த அம்மா திரும்பி பார்த்தது 10 தலைமுறைக்கு சரியாகாமல் போயிடுச்சு. இப்போ நான் சொல்லுவேன், ஒருவேளை அந்த அம்மா திரும்பி பார்க்காம லோத்து கூட போய் இருந்தால் அந்த மலையில், அந்த கெபியில் அந்த தவறு நடந்திருக்காது. வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். அந்த ஒரு திரும்பி பார்க்குதல் 10 தலைமுறை பிரச்சனையை கொண்டாந்துருச்சு.
அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம சில தப்பு சரி பண்ணிடலாம், சில தப்பு பெருசா மாறிடும். அது பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் போயிருச்சு. சின்ன தப்பு, நான் சொல்றது வெறும் இந்த மாதிரி உறவு ப்ராப்ளம் மட்டும் இல்லை, நீங்க எடுக்கிற டிசிஷன் ப்ராப்ளம். ஒரு ராங் பர்சனை திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ராங் ஊருக்கு போறதாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த அந்த கர்த்தர் சொல்ற வார்த்தையை அப்படியே கேட்டுருங்க. எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, அப்படியே கேளுங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் இவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வருமானால், நீங்கள் பண்ணலனா அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் திட்டத்தோடு தான் சொல்லி வச்சிருப்பாரு, அதை மட்டும் கேளுங்க. லோத்துவின் குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்திருக்க, அப்படிதானே இருக்கு, காப்பாத்திட்டார், அவ்வளவுதான். கடைசியில மோவாபியர்கள் ரூத்தின் வழியாக உள்ளே வந்து விட்டார்கள், தாவீதின் வழியாக அம்மோனியர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். ஸோ லோத்துவின் குடும்பம் என்ன ஆயிடுச்சு, காப்பாற்றப்பட்டுருச்சு. ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளே போய் காப்பாற்றப்பட்டுச்சு. நீங்கள் இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளே போகாமையே கர்த்தர் சொல்கிறபடி கேட்பீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சந்திக்க முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திரிக்கலாமா? நாம் எல்லோரும் ஆண்டவரை பார்ப்போம். நன்றி ஆவியானவரே, கோடான கொடி ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் இந்த சத்தியத்தை நம் மத்தியில் பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உங்கள் இதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நான் ஜெபம் பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிடுறேன். ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் எந்த ஒரு டிசிஷனும் கண்களை கொண்டு எடுக்காதீங்க. எந்த ஒரு டிசிஷனும் உங்கள் மாம்சத்தின் கால்குலேஷனை வச்சு எடுக்காதீங்க. உங்கள் டிசிஷனை ஆண்டவருடைய துணையோடு எடுங்க. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது தண்ணியாக தான் தெரியும் பார்க்கறதுக்கு, ஆனால் முடிவு திராட்சை ரசமாக இருக்கும். முடிவு அதிக சுவை உள்ளதாக இருக்கும். முடிவு காலகாலமான அற்புதமாக அது நிற்கும். அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், அவ்வளோதான். ரொம்ப ஆச்சரியமாக நான் படித்தது, 10 குஷ்டரோகிகளை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர் இடத்துல காட்டுங்கள். அந்த 10 பேருக்குள்ளேயும் என்ன இருந்துச்சு தெரியுமா? விசுவாசம் இருந்துச்சு. ஒருத்தன் கூட சுகமான பிறகு போறேன்னு சொல்லலை. வசனம் தெளிவாக சொல்லுது, அவர்கள் போகையில் வழியிலே அவர்களுக்கு சுகமாயிற்று. ஒன்று கூட இயேசு சொன்னவன சுகமாகலை. ஆனால் அத்தனை பேரும் அவர் சொல் பேச்சை கேட்டு ஊருக்குள்ளே போகிறான் ஆசாரியன்கிட்ட காட்டுறதுக்கு. ஒருத்தனுக்கு கூட அவநம்பிக்கை கிடையாது. இன்னங்க சரியாகட்டுங்க போலாங்க, இல்லைன்னா கல்லறிவாங்க, கொன்றுவாங்க, எங்க சரியாகாம போச்சுன்னா நம்மளை நொறுக்கிடுவாங்கங்க. இவர் ஊருக்குள்ளே போக சொல்கிறார், நம்பி போடுறீங்களே. ஒருத்தன் கூட கேட்கல. 10 பேரும் போனா பாருங்க. போகிற வழியில தான் சுகமாகும். ஆனால் நீங்கள் முதல்ல போகணும், திரும்பணும், ஊருக்குள்ளே போகணும். கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும். சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரா, உன்னை பையனை இந்த இடத்துக்கு இதை படிக்க சொல்கிறாரா, படிக்க வைங்க. எதுக்குங்க இந்த கோர்ஸு, இதுக்கு எந்த விதமான ஃபியூச்சர் கிடையாது, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, கஷ்டப்படுவான், உலகம் என்ன வேணா சொல்லட்டும். அது ஒருவேளை இன்னைக்கு உலகத்தின் பார்வைக்கு கூழாங்கல்லாக இருக்கட்டும். கர்த்தருடைய பார்வைக்கு அந்த ஆற்றில் இருக்கிற கூழாங்கல் ஒரு நாள் கோலியாத்தை வீழ்த்தும். அது ஆற்றில் தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுவான், இந்த கூழாங்கல் ஆற்றுல கிடக்கு, இதை வச்சு என்னங்க பண்றது, வீடு கட்ட முடியாதுங்க, இது எதுக்கும் யூஸ் ஆகாதுங்க, இது ஓரமாக கிடக்குதுங்க, பார்க்குறவெல்லாம் காலில் மிதிச்சிட்டு போவான், ஒரு சிலர் காலில் எட்டி உதைப்பான். இந்த கூழாங்கலால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் வரும், இயேசு அந்த கூழாங்கலை கையில் எடுப்பார், தாவீது கையில் எடுப்பான், வீழ்த்தப்படுவது கோலியாத்தாக இருக்கும். இன்னைக்கு உன் பையன் படிக்கிற இன்னைக்கு படிப்பை பற்றி நீ கவலைப்படாதிருங்கள். அது ஒரு நாள் பெரிய ஆட்களை வீழ்த்துவதற்கு கர்த்தர் யூஸ் பண்ணுறதாக இருக்கும். 2வது, கண்களை பார்த்து டிசைட் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல இருங்க. கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்கள் நாங்கள் எடுத்த முடிவில் நாங்கள் எடுத்தது, இனி நீங்கள் சொல்லி எடுக்கிறோம். என் பொண்ணு கல்யாணமாக இருக்கட்டும், அது நான் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நான் இனி கண்ணில் பார்த்து டிசைட் பண்ண மாட்டேன், லாப நஷ்ட கணக்கு பார்த்து டிசைட் பண்ண மாட்டேன். நான் முழுக்க முழுக்க ஆவியில் டிசைட் பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் இம்மட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காய் நன்றி. ஒவ்வொருத்தரோட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். அத்தனை பேரும் ஆண்டவரே
நீர் வரும் அளவும் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.